இருட்டுறதும் தெரியல, விடிறதும் தெரியல. நாள் அந்த அளவுக்கு வேகமா ஓடுது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா, டைம் இருந்தா, இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சிருக்கலாமே, செய்யலாமே, அது மூலமா நம்ம பெரிய ஆள் ஆயிரலாமே அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே ஆனந்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவன் நினப்பு தானே என்னமோ அவனுக்கு ஒரு விஷயத்த காட்டி கொடுத்துச்சு. ஒரு நாள் யதார்த்தமா இந்த பழைய ஜாமான்லாம் விற்கிற கடைக்கு போறான். அங்க ஒரு வித்தியாசமான பழைய வாட்சை பாக்குறான். அது ஒரு பயங்கரமான விண்டேஜ் லுக்ல இருக்கு. அந்த வாட்சை அவன் திருப்பி பாக்குறப்ப அதுல எதுவும் கம்பெனி பேர்லாம் எழுதாம ரொம்ப குட்டியா நேரத்தை வெல்பவனுக்கு அப்படின்னு எழுதி இருக்கு. இவனும் நேரம் கிடைக்கல, நேரம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிற ஆளு இப்படி ஒரு வாசகத்தை அந்த வாட்சில பார்த்ததும் அவனுக்கு என்னமோ தெரியல, அதை வாங்கணும்னு தோணி அந்த வாட்சையும் வாங்கிடுறான். வீட்டுக்கு வந்து அந்த வாட்சை கையில கட்டி பாக்குறான். அந்த வாட்ச் சைடுல இருக்கிற பட்டனை அட்ஜஸ்ட் பண்றான். அப்போ ஒரு அதிசயம் நடக்குது. ரூம்ல ஓடிட்டு இருக்கிற ஃபேன் அப்படியே நிக்குது. செவுத்துல அந்த கெடிகாரத்துல ஓடிட்டு இருக்கிற முள்ளும் அப்படியே நிக்குது. வெளியில வண்டி சத்தம், ஆள் சத்தம்னு எதுவுமே கேட்கல. எல்லாமே அப்படியே நிக்குது. அதாவது மொத்தமா அந்த டைம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா இவனால மட்டும் நகர முடியுது. அவனுக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அன்னையில இருந்து அவன் தான் அவனுடைய டைம்க்கு ராஜா. ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டென்ட் பண்றப்ப டைம் பத்தலையா, டக்குன்னு அந்த வாட்ச்ல இருக்கிற பட்டன் அமுக்குவான். டைம் நிக்குது, நிதானமா அந்த எக்ஸாம் எழுதிட்டு வருவான். இதே ஆபீஸ்ல நிறைய ஒர்க் வருதா, முடிச்சு கொடுக்க டைம் இல்லையா, நேரத்தை ஃபுல்லா நிறுத்தி வச்சு எல்லா ஒர்க்கையும் ஆபீஸ்க்குள்ளேயே பக்காவா ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் டயத்தை ஓட விடுறான். இதனால எல்லார்கிட்டயுமே நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கான். அவன் வாழ்க்கையும் ஜெட்டு வேகத்துல மேல போகுது. ஒரு நாள் டவுனுக்குள்ள சம கூட்டம். ரோட்ல ரொம்ப சலசலப்பா இருக்கு. இவன் உடனே அந்த டயத்தை நிப்பாட்டிட்டு அசையாம இருக்கிற ஜனங்களுக்கு நடுவுல ஒரு கடவுள் மாதிரி கெத்தா நடந்து போறான். அப்போ அவன் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். அந்த கூட்டத்துல இருந்த ஒரு வயசான பெரியவர் மட்டும் மெதுவா தலைய திருப்பி இவனை முறைச்சு பாக்குறாரு. அவனுக்கு ஒரு செகண்ட் ரத்தமே உறைஞ்சு போய் நின்றுச்சு. யாராலையுமே நகர முடியல. அவரு மட்டும் எப்படி பாக்குறாரு? பயத்துல பட்டனை உடனே அமைக்கி நேரத்தை ஓட விடுறான். ஆபீஸ் வந்துட்டு தன்னை சமாதானப்படுத்திக்கிறான், ஏதாவது பிரம்மையா இருக்கும் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் அந்த வாட்சை அவன் எப்ப பயன்படுத்தினாலும் அந்த பெரியவர் எங்கேயாவது ஒரு மூலையில இருந்துகிட்டு இவனை பார்க்க ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு தடவையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி அவன் பக்கத்துல வர மாதிரி தோணுது. ஒரு நாள் அவன் ஒரு பெரிய கம்பெனியோட டீலுக்காக பல மணி நேரம் நேரத்தை நிறுத்தி வச்சு அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்பாடா வேலை முடிஞ்சது அப்படின்னு அவன் நிம்மதியா உட்கார்ந்து நிமிந்து பார்த்தா அந்த பெரியவர் அவன் முன்னாடி நிக்கிறாரு. ஆனா அவருடைய முகத்துல கோபம் இல்ல, சோகம் மட்டும் தெரிஞ்சது. நீங்க யாரு அப்படின்னு ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் கேட்கிறான். இப்போ அவனை திரும்பி அவர் கேள்வி கேட்கிறாரு. எனக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிற அப்படின்னு. என்ன ஒரு 90-92 வயசு இருக்கும்ல, ஏன்னா ரொம்ப வயசானவரா தெரியுறீங்களே அப்படிங்கிறான். அவர் சொல்றாரு, எனக்கு 32 வயசு. உனக்கு முன்னாடி இந்த வாட்சோட சொந்தக்காரன் நான் தான். இந்த வாட்சி உனக்கு நேரத்தை நிப்பாட்டி வச்சு நேரத்தை நிறைய கொடுக்குதுன்னு நினைக்கிறியா? உன்னுடைய எதிர்காலத்துல உள்ள நேரத்தை திருடி எக்ஸ்ட்ரா உனக்கு கொடுக்குது. இதை நீ பயன்படுத்த நேரத்தை நிப்பாட்ட சீக்கிரம் வயசாகி செத்துருவா அப்படிங்கிறாரு. ஆனந்துக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. உடனே கையில கட்டியிருந்த அந்த வாட்சை கழட்டி தூக்கி போடுறான். நாம டைமை ஜெயிக்கிறோம் அப்படின்னு குறுக்கு வழியில போனா கடைசியில அது நம்மளுடைய எதிர்காலத்தை காலி பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் அதோட போக்குல விட்டு சரியா வாழ்றதுதான் நமக்கான வாழ்க்கையா இருக்கும்.